वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஆனி மாதம் 4ஆம் திகதி ஜூன் 18 ஞாயிற்றுக்கிழமை. இன்றிலிருந்து வரும் சனிக்கிழமை வரை இந்த வாரத்தின் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். ஆலயங்களுக்கு செல்ல வேண்டியது நம்முடைய அன்றாட கடமைகளில் ஒன்று. தினந்தோறும் நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். இது நம்முடைய முன்னோர்களுடைய வாக்கு. சாதாரணமாக ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏதாவது பரிகாரம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டி இருந்தால் அல்லது இந்த நாளிலே செல்லும் பொழுது இந்த பலன் கிடைக்கும் என்ற ஒரு விஷயம் இருந்தால் அதிகமான கூட்டம், அதிகமான மக்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கம் இந்த அளவிலே இருக்கின்றது. ஆனால் நாம் வாழக்கூடிய பகுதியிலே ஒரு முக்கிய செல்வந்தர் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எப்படியாவது நாம் பரிச்சயம் செய்து கொண்டு விடுவோம். தினந்தோறும் அவருக்கு வணக்கம் சொல்லுவோம். நல்ல நாட்களிலே அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம். நமக்கு நல்ல நாட்கள் வரும்போது வாழ்த்துக்களை பெறுவோம். அதாவது எந்த ஒரு காரணத்தை வைத்து கொண்டாவது அவரிடத்திலே நட்பை தொடர வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கும். ஏனென்றால் ஏதாவது ஒரு காலத்திலே அவரிடத்திலே உதவியை கேட்கலாம். அதற்கு இது வாய்ப்பாக அமையும். அதே போன்று நம்முடைய பகுதியிலே ஒரு உயர் அதிகாரி, மிகப்பெரிய அந்தஸ்தான ஒரு அதிகாரமான பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தாலோ அல்லது ஒரு அரசியல் பிரமுகர் இருந்தாலோ அவரிடத்திலும் இதே போன்று நாம் நட்பை வைத்து கொள்வோம். ஏதாவது பெரிய வேலைகள் ஆக வேண்டும் என்றால் இவர்கள் மூலமாக அந்த வேலையை நாம் செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தில், அல்லது நமக்கு ஏதாவது கஷ்டம் பிரச்சனை ஏற்பட்டால் இவர்கள் அதை தீர்த்து வைப்பார்கள் என்ற எண்ணத்தில் சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்களிடத்திலேயே பிரதிபலனை பார்த்து இந்த பலன் கிடைக்கும் என்று நாம் நட்பை வைத்துக் கொள்கின்றோம். அதாவது நம்முடைய தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதரர்கள், குடும்ப நபர்கள், நண்பர்கள், இரத்த பந்தங்கள், இவர்களை தாண்டி நாம் பழகக்கூடிய பேசக்கூடிய அனைவரிடத்திலுமே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நாம் பேசுகின்றோம். ஆனால் இவர்களையும் படைத்து நம்மையும் படைத்து இந்த உலகத்தையும் படைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் எல்லாவற்றையும் அவரால் கொடுக்க முடியும். அவரிடத்திலே நாம் நட்பை வைத்து கொண்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். தினந்தோறும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்வது, அந்த இறைவனை நம்முடைய தாயாக, தந்தையாக, நம்முடைய தோழனாக, உடன் பிறந்த சகோதரராக, நம்முடைய பிள்ளையாக கூட எண்ணி வழிபடலாம். தினந்தோறும் சென்று அப்படி இறைவனை பார்க்க வேண்டும். அது என்னுடைய நித்திய கடமைகளில் ஒன்று. அப்படி பார்க்கும்போது எனக்கு மனதிலே ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகின்றது, நிறைவு உண்டாகின்றது என்ற ஒரு எண்ணத்திலே தினந்தோறும் நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு நாம் கேட்காமலேயே என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாம் கிடைக்கும். அதே போன்று நாம் காப்பாற்றப்படுவோம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருந்தாலும், ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தாலும் கூட இவற்றிலிருந்து நாம் காக்கப்படும், அதாவது காக்கப்படுவோம். வருமுன் காப்பது, வந்த பின் அதற்குண்டான பரிகாரங்கள் செய்வதை விட வருமுன் காப்பது என்ற ஒரு விஷயம் இதிலே நாம் பார்க்கலாம். அதனால் தினந்தோறும் காலை மாலை 2 வேளையும் ஆலயத்திற்கு செல்வது நம்முடைய முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்தது. நாம் இன்றைய அவசர காலத்திலே இருக்கின்றோம். அதனால் ஒரு முறையாவது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி செல்லும் பொழுது நமக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன் மன நிறைவு, மனதிலே ஒரு திருப்தி, அமைதி. இந்த அவசரமான காலத்திலே அனைவருமே பதட்டமாக இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் ஆரோக்கிய கேடுகள் ஏற்படுகின்றது. மன நிம்மதி இல்லை. எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும், கல்வியிலே முதலிடத்தை பிடித்தாலும், தொழில் வியாபாரம் செய்து பெரிய அளவிற்கு முன்னேறினாலும், ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் அனைத்தும் இருந்தாலும் கூட மனதிலே ஏதோ குறை இருக்கின்றது, நிம்மதி இல்லை. அப்படி இருக்கும்போது தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கத்தை நாம் கை கொள்ளும் பொழுது மன நிறைவு, நிம்மதி கிடைக்கும். அதே போன்று தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்வதனால் இறைவனிடத்திலே உரிமையோடு கேட்கலாம். எனக்கு இது வேண்டும், நான் தேர்விலே தேர்ச்சி பெற வேண்டும், எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்க வேண்டும், தொழிலிலே முதலிடத்தை பிடிக்க வேண்டும், என்னுடைய நோய் தீர வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் தினந்தோறும் பழகக்கூடிய, சந்திக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே நாம் உரிமையாக பேசுவோம். என்றைக்கோ ஒரு நாள் பார்க்கக்கூடிய மனிதரிடத்திலே அவர் உரிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியாக தேவைகள் வரும்போது மட்டும் ஆலயத்திற்கு சென்றால்
நமக்கு இறைவனிடத்திலே தொடர்பு குறைவாக இருக்கும், பரிச்சயம் இல்லாத ஒரு முகமாக மனிதராக இறைவனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும். தினந்தோறும் செல்லும் பொழுது அவர் நமக்கு பரிச்சயமான, தினந்தோறும் பழகக்கூடிய நண்பராக தோழனாக இருப்பார். அதனால் உரிமையாக அவரிடத்திலே நாம் கேட்கலாம். அதனால் அனைவரும் தினந்தோறும் ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்வோம். அந்த இறைவனை வெளியில் வைக்காமல் நம் உள்ளே வைப்போம். நம்முடைய நண்பனாக, நம்முடைய சகோதரனாக இறைவனை பார்ப்போம். அனைத்துமே அனைவருக்குமே கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே ஆண்டுக்கோள்கள் மாதக்கோள்கள் என்ற 2 பிரிவுகளிலே மாதக்கோள்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆண்டுக்கோள்களிலே அஷ்டம சனி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. 6ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 5, 11 ராகு கேத்துக்கள் இருக்கின்றது. இதில் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சாதகமான பலன்களை செய்யும். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். மனதிலே உள்ளுணர்வு சிறப்பாக இருக்கும். எது சரி எது தவறு என்ற ஒரு பக்குவம் இருக்கும். பொதுவாக இறைவன் நமக்கு அளிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், வரங்கள், அவர் நம் மீது செலுத்தக்கூடிய கருணையான கடைக்கண் பார்வை, அதை கூட இது போன்ற கிரகநிலைகளை வைத்து கூட தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு ராசி, மேஷ ராசிக்கு அஷ்டம சனி இருக்கின்றது. காப்பாற்ற வேண்டிய குருவும் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராகு 5இல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஆன்மீக நாட்டம் அவரிடத்திலே இருந்தால் அனைத்தையும் அவரால் சமாளித்துவிட முடியும். எது சரி தவறு என்று பிரித்தறியக்கூடிய ஒரு திறமை இருந்துவிட்டால் பிரச்சனையில் அவர் சிக்காமல் இருக்கலாம். அதற்காக கேது 11ஆம் இடத்தில் இருக்கின்றது. 11இல் கேது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் வந்தாலும் அதை திறம்பட சமாளிக்க முடியும். உள் உணர்வு சிறப்பாக இருக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு இப்போது சரியாக புலப்படும். ஆண்டுக்கோள்களிலே கேதுவுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே சுக்கிரன் இப்போது உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். சுக்கிரனை சுகங்களுக்கு உண்டான காரகத்துவத்திலே நாம் வரிசைப்படுத்துவோம். அப்படியாக சுக்கிரன் ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சில சமயங்களில் நமக்கு இனம் புரியாத கவலை, சோகம், சஞ்சலம் இருக்கும். காரணம் தெரியாது. அதே போன்று சில சமயத்திலே குதூகலமாக இருப்போம், உற்சாகமாக இருப்போம். இதற்கெல்லாம் இது போன்ற கிரகநிலைகள் தான் காரணம். அதனால் சுக்கிரன் ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நீங்கள் மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, குதூகலமாக, ஆனந்தமாக இருக்க முடியும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலே மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது. அதனால் நல்ல தைரியம் இருக்கும், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும், சாமர்த்தியசாலியாக இருப்பீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த வாரத்திலே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியை தாண்டி போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு கூட ஆற்றல் இருக்கும். கல்வியில் படிப்பது கடினமாக இருக்காது, எளிமையாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவர்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல், வல்லமை இருக்கும். நல்ல பெயரை எடுக்க முடியும். சுய தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த முடியும். தொழில் சார்ந்த கடனை எதிர்பார்த்தால் கிடைக்கும். அரசு சார்ந்த சலுகைகள் ஏதாவது தேவை என்றாலும் கூட கிடைத்தேறும். இப்படியாக இந்த வாரத்திலே நன்மைகள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டியது வீண் பொழுதுபோக்கு, கேளிக்கை, வீண் செலவு, தேவையற்ற விஷயங்களிலே தலையிடுவது போன்ற விஷயங்களை மட்டும் கட்டுப்படுத்தி கொண்டால் போதுமானது. இந்த வாரம் நன்மை பயக்கும் வாரமாக அமையும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, சிவப்பு சார்ந்த இளஞ்சிவப்பு, வெளிர் சிவப்பு போன்ற நிறங்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு தொடர்ந்து குருவுடைய பார்வை கிடைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும், அதிர்ஷ்டங்களையும் கூட பெற முடியும். விரும்பிய விஷயங்கள் எளிதில் பூர்த்தியாகும். நல்ல பெயரை எடுக்க முடியும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பெயர் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலம், அதற்கு முன்னதாகவே அந்த சந்தான பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும். அடுத்ததாக சனியும் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதி, தர்ம கர்ம ஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் பார்ப்பதனால் நன்மையே என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே சனியுடைய காரகத்துவம், நீங்கள் நிதானமாக செயல்படும் போது வெற்றியை பெற முடியும். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு உண்டான குணம் மிக வேகமாக செயல்படுவது. பேச்சு கூட உங்களுக்கு மிக வேகமாக இருக்கும். அனைவரையும் மிக சீக்கிரமாக நட்பு வட்டத்திற்குள் கொண்டு வருவீர்கள்.
அப்படிப்பட்ட திறமை இருக்கும். இந்த காலகட்டத்திலே குரு சனி 2 நிதானமான மந்தமான கிரகங்கள் ராசியை பார்ப்பதனால் சற்று நிதானமாக இருந்துதான் நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டி இருக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். 12இல் சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர் கொடுக்க வேண்டிய பலன்கள் அனைத்தையும் அடைய முடியும். விரும்பிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிரயாணங்கள் செய்யும்போது அதிலே மகிழ்ச்சி லாபம் உங்களுக்கு இருக்கும். இடமாற்றங்கள் செய்ய வேண்டி இருந்தால் இப்போது செய்யலாம். இடமாற்றம் வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யலாம். அடுத்ததாக ராசிக்கு 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இப்போது சஞ்சாரம் செய்கின்றது. சூரியன், அங்காரகன், புதன். பண வரவுக்கு குறைவு இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தன லாபம் பண வரவு உங்களுக்கு வந்து சேரும். அதே போன்று சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும். அனைவருக்கும் நாம் அவர்கள் விரும்பும்படி நடந்து கொள்ள வேண்டும். விரும்பும் விஷயங்களை பெற்று தர வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். இவையெல்லாம் சாதகமான பலன்களாக இருக்கின்றது. அதே சமயத்திலே 2ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இருப்பதனால் பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடக்கூடாது. எவரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. பணவரவு இருக்கும்பொழுது சரியாக திட்டமிட்டு முறையாக செலவு செய்ய வேண்டியது அவசியம். இப்படி செய்தால் போதுமானது. பேச்சு விஷயத்திலும் பண விஷயத்திலும் கவனமாக இருந்தால் போதுமானது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். கல்வி பயிலக்கூடியவர்களுக்கு வாக்குஸ்தானம், கல்வியிலே ஆர்வம் நாட்டம் அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த உத்தியோகத்திலே பணவரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் மூலமாக இன்னும் கூடுதல் வருமானத்தை பெறக்கூடிய வழிமுறைகளை அறிந்து கொள்ள முடியும். ஆக மொத்தத்திலே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியிலே இப்போது 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றது. சூரியன், அங்காரகன், புதன். பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்று ஒன்று உண்டு. அதாவது துரியோதனன் நகர்வலம் செல்லும்போது அவருக்கு மக்கள் அனைவரும் தீயவர்களாக தெரிந்தார்கள். தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் அவர் நகர்வலம் செல்லும்பொழுது அவருக்கு அனைவரும் நல்லவர்களாக தெரிகின்றார்கள். அப்படியாக இப்போது உங்களுடைய ராசியிலே 3 கிரகங்கள் இருக்கின்றது அல்லவா? அதிலே செவ்வாய் ஒரு கிரகம். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்துருஸ்தானத்திற்கு அதிபதி. அதனால் அதிகமான கஷ்டங்கள் வரும், கடன் பிரச்சனை வரும், நோய்வாய்ப்படுவீர்கள் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே எவர் ஒருவர் உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கின்றாரோ அவருக்கு பெரிதாக நோய் வராது. எவர் வேகமாக இல்லாமல் விவேகமாக இருக்கின்றாரோ அவருக்கு விபத்துக்கள், அடிபடுவது போன்ற விஷயங்கள் நடக்காது. எவர் தன்னுடைய வருமானத்திற்கு தக்கபடி தன்னுடைய செலவுகளை செய்கிறாரோ அவர் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த விஷயங்களை கடைபிடித்தால் போதுமானது. செவ்வாய் ராசியில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. மேலும் அவருடைய நல்ல பண்புகளாக இருக்கக்கூடிய ஆற்றல், சக்தி போன்ற விஷயங்கள் இப்போது உங்களிடத்தில் இருக்கும். தைரியம் இருக்கும். பொதுவாக மிதுன ராசி என்று சொல்லும் பொழுது பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு இருக்கும். அதாவது தங்களுடைய வேலைக்கு பிறருடன் இருக்க வேண்டும், இருந்தால் நல்லது, கூட்டு முயற்சி செய்யும் போது வெற்றி கிடைக்கும் என்ற எண்ணங்கள் இருக்கும். இப்போது ராசியில் செவ்வாய் இருப்பதனால் தனியாக செய்து முடிக்க முடியும், நம்மால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை, மனோதிடம், தைரியம் போன்ற விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கும். அடுத்து ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கின்றார். பிரபல்யம் அடைய வேண்டும், உயர வேண்டும், சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். ராசிக்கு அதிபதி புதனும் ராசியில் இருப்பதனால் சாமர்த்தியம், சமயோசிதம் இருக்கும். வாக்குவன்மை சிறப்பாக இருக்கும். மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது விருப்பங்கள் பூர்த்தியாகும். விரும்பிய விஷயங்கள் யாவும் எளிதில் கைவந்து சேரும். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான மாதக்கோள்களாக இருக்கின்றது. மேலும் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்க்கும்போது வேகம் இருக்கக்கூடாது, எளிய உணவு முறை இருக்க வேண்டும், உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தாற்போல் செலவு செய்ய வேண்டும். இதை பார்த்து கொண்டால் போதுமானது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும். புரிந்து கொண்டு படிக்க முடியும். முதலிடம் பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்திலே பரிசு பாராட்டுகளை பெற வேண்டும், சலுகைகளை பெற வேண்டும், தனித்திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சுயதொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் முதலிடத்தை பிடிக்க வேண்டும், பெரிய அளவிற்கு பாராட்டு பெயரை எடுக்க வேண்டும், லாப நோக்கத்தை விட நற்பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய வாரமாக அமையும்.
அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்திலே நீங்கள் எவ்வளவு திறமையுடன் செயல்படுகின்றீர்களோ, சாமர்த்தியமாக இருக்கின்றீர்களோ, அந்த அளவிற்கு நற்பலன்களை அடைய முடியும். பொதுவாக பார்க்கும்போது ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இப்போது சஞ்சாரம் செய்யவில்லை. 2, 8ஆம் இடங்களிலே ராகு கேத்துக்கள் சஞ்சாரம் செய்கின்றன. 3ஆம் இடத்திலே குரு, 5ஆம் இடத்திலே சனி. இது சாதகமான பலன் என்று கூற முடியாது. அடுத்து மாதக்கோள்கள். மாதக்கோள்களே முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் இப்போது 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அடுத்து சூரியன், புதன் இவர்களும் 12இல் இருக்கின்றார்கள். அதனால் மாதக்கோள்களும் இப்போது முழுமையான பலனை தரக்கூடிய அளவிற்கு இல்லை. அதனால் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமை, சாமர்த்தியம், உழைப்பு இவற்றை கொண்டு தான் முன்னேற வேண்டும். சில சமயத்திலே நம்முடைய உழைப்பு குறைவாக இருக்கும், அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கின்றது, உழைப்பு அதிகமாக தேவை. இரண்டாவதாக சக்திக்கு தகுந்த காரியங்களையே செய்ய வேண்டியது அவசியம். சக்திக்கு மீறிய செயல்களை கூட நமக்கு சாதகமான கிரகநிலைகள் இருக்கும்போது, நல்ல தசாபுக்தி காலங்கள், கோச்சார காலங்கள் இருக்கும்போது செய்தால் வெற்றி பெற்று விடலாம். இந்த சமயத்திலே சற்று நீங்கள் அடக்கமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும் பொழுது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. காலதாமதம், நஷ்டம், அவப்பெயர் போன்ற அனைத்தையும் தவிர்க்க முடியும். அதே சமயத்திலே 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இப்போது சஞ்சாரம் செய்கின்றார். 10இல் சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுடைய பணியிலே ஒரு நேர்த்தி இருக்கும். நீங்கள் என்ன செயல் செய்தாலும் அதிலே ஒரு நேர்த்தி இருக்கும். திறம்பட செய்து முடிப்பீர்கள். பிறர் வியக்கும் வண்ணம் உங்களுடைய செயல்கள் இருக்கும். கடின முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்பு போன்றவை இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் நல்ல பெயரை எடுக்க முடியும். 10இல் சுக்கிரன் இருக்கும்போது 4ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருக்கின்றது, முன்னேற்ற ஸ்தானமாக இருக்கின்றது. அதனால் இப்போது நீங்கள் அந்த கடமையை சரியாக செய்வதன் மூலமாக உங்களுடைய சீரிய செயல்களின் மூலமாக முன்னேற்றத்தை பெற முடியும். அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைய முடியும். அதாவது கடுமையாக உழைத்து பொருளீட்டி நல்ல பெயர் எடுத்து அதன் மூலமாக நம் மீது நமக்கு ஒரு திருப்தி, நிறைவு வரும். அந்த வழியிலே சந்தோஷம் கிடைக்கும். இதை நீங்கள் கருத்தில் கொள்ளும் பொழுது இந்த வாரம் ஏற்றம் தரக்கூடிய வாரமாக இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள், மாணவ மாணவிகள் இந்த வாரத்தில் வழக்கத்தை விட அதிகமாக படிப்பிலே ஆர்வத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சிறப்பு வகுப்புகளுக்கு சென்றால் இன்னும் அதிக மதிப்பெண்களை பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் இந்த வாரத்திலே உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய வேலையிலே முழுமையான ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். சுய தொழில் புரியக்கூடியவர்கள் புதிய விஷயங்கள் எதையும் இப்போது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யக்கூடியதையே சிறப்பாக செய்தால் போதுமானது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இந்த வாரம் மிகச்சிறந்த வாரம் என்று கூறலாம். கை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஆண்டுகோள்களிலே குரு இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் குரு, தன காரகன் என்று சொல்லக்கூடிய தனத்திற்கு காரகத்துவம் பெற்ற குரு தனஸ்தானத்திலேயே இருக்கின்றார். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். செல்வ நிலையிலே முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி, அந்யோன்யம், சந்தோஷம் இவை இருக்கும். அதனால் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அடுத்ததாக மாதக்கோள்களிலே உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். அதனால் விரும்பிய அனைத்து விஷயங்களையும் எளிதாக நீங்கள் அடைய முடியும். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் இப்போது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக பாக்யாதிபதி என சொல்லப்படக்கூடிய செவ்வாய், இவரும் 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதனால் சொத்து சார்ந்த முன்னேற்றம் கூட இப்போது இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய குடும்ப சொத்து, பூர்வீக சொத்து இவற்றிற்கு முயற்சிக்கலாம். மேலும் தாய் தந்தையர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுமதி, நல்ல ஆதரவு இவையெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய் தந்தையரோடு குடும்பத்தோடு இப்போது சேர முடியும். பெரியவர்களாக இருக்கும்போது உங்களுடைய பெற்றோர் மீது அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்து 11ஆம் இடத்திற்கு அதிபதி லாபாதிபதி புதன் அந்த இடத்திலேயே வீற்றிருக்கின்றார். 11 லாபஸ்தானம் எனப்படும். லாபம் என்று சொல்லும் பொழுது பணம், செல்வம் இதை மட்டும் குறிப்பது கிடையாது. நம்முடைய விருப்பங்கள் பூர்த்தியாவது லாபம்.
கல்வியிலே நாம் திறம்பட செயல்படும் போது அது லாபமாக அமைகின்றது. அதே போன்று அனைத்து விஷயமுமே எளிதாக நடக்கும் பொழுது பிறருடைய ஒத்துழைப்பு, பிறர் நம்மை அங்கீகாரம் செய்வது, இவையெல்லாம் கூட லாபம்தான். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டியது, ராசியிலே ராகு இருக்கின்றார், 4ஆம் இடத்திலே அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றது. அதனால் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்க்கும் பொழுது அகலக்கால் வைக்கக்கூடாது. சில சமயத்தில் நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அந்த சமயத்தில் கூட நம்முடைய முன்னேற்றம் தான் தடைப்படும். ஆனால் உயர்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று கூறுவார்கள். எல்லாம் நம்மால் முடியும், நம்மால் முடியாததே கிடையாது, என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், சமாளித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது. அதாவது அகந்தையை தவிர்த்து அடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இதை கருத்தில் கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு லாபமான வாரமாக அமையும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலே சலுகைகளை பெறுவீர்கள், சாதிப்பீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் பதவி உயர்வுக்கு முயற்சிக்கலாம். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலே முதலிடத்தை பிடிப்பீர்கள். தொழிலை பெரிய அளவிற்கு ஏற்றுமதி, வெளிநாடு சம்பந்தமாக தொழிலை விரிவுபடுத்துவது போன்ற விஷயங்களை செய்வீர்கள். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு, சிவப்பு சார்ந்த இளஞ்சிவப்பு, வெளிர் சிவப்பு நிறங்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்களிடத்திலே தன்னம்பிக்கை கூடும். 3ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை திட்டமிட்டு செய்வது, அதில் நாம் எண்ணிய அளவிற்கு வரும் வரை காத்திருப்பது, பொறுமை, காத்திருக்கக்கூடிய தன்மை, இது எவருக்கு இருக்கின்றதோ அவர் நினைத்ததை அடைவார், நினைத்ததை சாதிப்பார், வாழ்க்கையிலே முன்னேறுவார். இந்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு கைவர பெறும். மேலும் விடாமுயற்சி, உழைப்பும் இதோடு சேர்ந்து இருக்கும். அதன் பிறகு ஒரு பணியை செய்யும்போது அந்த பணியை நாம் மட்டும் செய்ய முடியாது, நிறைய பேர் உணர்ந்து தான் செய்ய வேண்டும். அப்படியாக பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய தன்மையும் கூட இப்போது உங்களிடத்தில் இருக்கும். அடுத்து 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். 6இல் கேது இருக்கும்போது எவையெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ, யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருந்தார்களோ, தாமதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்ததோ, அவற்றையெல்லாம் இப்போது நீங்கள் சரி செய்ய முடியும். 6இல் கேது இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு உண்டான உபாயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக மாதக்கோள்கள் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்திலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து இருக்கின்றது. பொதுவாக 10லே ஒரு பாவியாவது இருக்க வேண்டும், அல்லது 10லே ஒரு பாபராவது இருக்க வேண்டும் என்பது ஜோதிட மொழி. அப்படியாக இப்போது 10ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இருக்கின்றது. ராசிக்கு அதிபதி புதன் 10ல் இருக்கின்றார். சூரியன் செவ்வாயோடு சேரும்போது அவரும் 10ஆம் இடத்திலே வலிமை பெறுகின்றார். அதனால் நீண்ட காலமாக பணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட எதிர்பார்த்த உத்தியோகத்தை இப்போது பெறுவீர்கள். சிலர் கிடைத்த வேலைக்கு செல்வார்கள். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்த வேலை, நீங்கள் படித்த துறையிலேயே வேலை, இதற்காக காத்திருப்பீர்கள். இந்த வேலை இப்போது உங்களுக்கு சாத்தியமாகும். அதன் மூலமாக சொந்த காலிலே நிற்க முடியும், தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும். உங்களுடைய கடமைகளை செய்யாமல் இருந்திருந்தால் அவற்றையெல்லாம் இப்போது உங்களால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட உத்தியோகம் உங்களை சேரும். மேலும் 10ஆம் இடம் கர்மஸ்தானம் எனப்படும். உங்களுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ உங்களுடைய வயதுக்கு ஏற்ப தனிப்பட்ட முறையில், உங்களுடைய குடும்பம் சார்ந்து பொதுவான கடமைகள், அவற்றையெல்லாம் இப்போது உங்களால் நிறைவாக செய்ய முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்திலே கல்வியிலே ஈடுபாடு, நாட்டம் அதிகமாக இருக்கும். படிக்கும்போதே புரிந்து கொண்டு படிக்கக்கூடிய சக்தி இருக்கும். தெரியாத விஷயங்களை தெரிந்து, யாரிடம் கேட்டால் தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம், ஆர்வம் கூட இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்திலே மாற்றங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு உண்டாகும். சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த வாரத்தில் உங்களுக்கு அனைத்தும் கைகூடும். பொறுமை, நிதானம் மட்டும் இருந்தால் போதுமானது. பிரச்சனை இருந்தால் அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்தித்து திட்டமிட்டு பின்விளைவை தெரிந்து கொண்டு காரியங்களை ஆற்ற வேண்டும். அதிர்ஷ்டமான எண்கள் 8 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் கருப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, ஆண்டு கோள்களிலே ராகுவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. 11ஆம் இடத்திலே ராகு இருக்கின்றார். பொதுவாக 11ஆம் இடத்திலே சுபர், பாபர், ஒரு கிரகம், அனைத்து கிரகங்களும் சேர்ந்து கூட்டணியாக இருப்பது எப்படி இருந்தாலும் அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அந்த அடிப்படையிலே 11லே இப்போது ராகு இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் என்று சொல்லும் பொழுது 11ஆம் இடம் சூரியனுடைய சிம்ம ராசியாக இருக்கின்றது. அதனால் சொந்த காலிலே நிற்பது, தனித்திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல பெயரை பெறுவது, பிரபல்யம் அடைவது, அனைவராலும் புகழப்படுவது, பாராட்டப்படுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு நடக்கும். மாதக்கோள்களிலே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, ராசியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்றார். இது மிகச்சிறந்த ஒரு நற்பலனாக இதை எடுத்துக்கொள்ளலாம். எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அதிபதி அந்த ராசியை பார்த்து விட்டால் போதுமானது. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அவர் பகை பெற்றாலும், எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும், என்ன கிரகத்தினுடைய காலிலே நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி, அவையெல்லாம் முக்கியமல்ல. தன்னுடைய வீட்டை அவர் பார்க்கின்றார், இது போதுமானது. அப்படியாக சுக்கிரன் இப்போது ராசியை பார்க்கின்றார். மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும், உற்சாகமாக இருக்க முடியும், விருப்பங்கள் பூர்த்தியாகும், அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியும். கடினமான வேலைகள் இப்போது உங்களுக்கு இருந்தாலும் அதை செய்வதற்கு உங்களுக்கு மனதிலே ஒரு சஞ்சலம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, இதை செய்ய வேண்டுமே என்ற எண்ணம் இருக்காது. செய்யக்கூடிய காரியங்களிலே முழுமையான ஈடுபாடு இருக்கும். உங்களை ஈடுபடுத்தி கொண்டு உற்சாகமாக அதை பிடித்து ரசனையோடு செய்யக்கூடிய பக்குவம் இருக்கும். அதனால் நல்ல பெயர் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். மாதக்கோள்களிலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த காலகட்டத்திலே முடிந்த அளவிற்கு பெரியவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்வது நல்லது. சில சமயத்திலே பெரியவர்கள் தானாக முன்வந்து நமக்கு ஏதாவது கூறுவார்கள், அதை நாம் அசரீரி போன்று எடுத்துக்கொள்ள வேண்டும், தெய்வ வாக்கை போன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நமக்கு குழப்பம் இருக்கும்போது நாமே பெரியோரை நாடி சென்று அவர்களிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை கூறி அதற்குண்டான உபாயங்களை கேட்கலாம். இது உங்களுக்கு அப்படிப்பட்ட காலமாகத்தான் இருக்கின்றது. அதனால் பெரியவருடைய அனுபவ அறிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அனைத்தையும் சாதிக்க முடியும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவியருக்கு 9ஆம் இடத்திலே 3 கிரகங்கள், அதிலும் சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதனால் கல்வியிலே நிபுணத்துவம் இருக்கும். உயர்கல்வி பயில்வதற்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு இடமாற்றத்துடன் முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது உங்களுடைய உத்தியோக உயர்வு இடமாற்றத்துடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சுய தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நல்ல ஒரு கூட்டாளி கிடைப்பார். நிறைய சலுகைகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய தொழிலை இப்போது விரிவுபடுத்த முடியும். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் பெரியவர்களுடைய துணையை எடுத்துக்கொள்ளும் பொழுது சாதகமான வாரமாக அமையும். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, ஜென்ம சனி இருக்கின்றது. ராசியிலேயே சனி இருக்கின்றார். அதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இறைவனுடைய அருள் அனுகிரகம் என்று இதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி இருக்கின்றது. 4, 10 கேது ராகுக்கள் இருக்கின்றது. இதோடு சேர்ந்து மாதக்கோள்கள் சூரியன், உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய், புதன் இவர்கள் அனைவரும் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். எந்த ஒரு கிரகமும் சாதகமான நிலையில் இல்லை. ஆனால் இறைவனுடைய அனுகிரகத்தினால் 11ஆம் இடத்திலே குரு இருக்கின்றார். 11லே குரு இருக்கும் பொழுது அனைத்தையுமே சமாளிக்க முடியும். குரு இருக்கக்கூடிய சிறந்த இடங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு 5, 7, 9, 2, 11. இதிலே குரு 11ல் இருப்பது இன்னும் விசேஷமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக எந்த கிரகம் 11ல் இருந்தாலும் நன்மையை செய்யும். குரு 11ல் இருக்கும்போது கூடுதல் நன்மை கிடைக்கும். அதனால் பண வரவுக்கு பிரச்சனை இருக்காது, கெட்ட பெயர் ஏற்படாது, ஆரோக்கிய குறைபாடு இருக்காது, உங்களுடைய பணிகளை செய்வதிலே ஒரு தொய்வு இருக்காது, பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்பட காரணம் ஜென்மசனி. அஷ்டமஸ்தானத்திலே 3 கிரகங்கள். குரு 11ல் இருக்கும்போது இவை அனைத்தையுமே உங்களுக்கு நிறைவு செய்வார், அதாவது மாற்றி காட்டுவார். உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். அனைத்து சூழ்நிலைகளிலும் சமயோசிதமாக அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நீங்கள் செயல்பட முடியும். அதற்கு தேவையான ஒரு சக்தியை, ஆற்றலை குரு உங்களுக்கு அளிப்பார். அதனால் இந்த வாரத்திலே எடுக்கும் போதே பணிகள் சாதகமாக நடக்கவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். முதலிலே தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை உங்களால் சரி செய்துவிட முடியும். அதே போன்று எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். யாராவது ஒருவர் உங்களை காப்பாற்றி விடுவார், அல்லது ஏதாவது ஒரு விஷயம் நடந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். மேலும் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி புதன் அந்த இடத்திலே இருப்பது ஒரு யோகம்.
பொதுவாக 6, 8, 12 இந்த ஸ்தான அதிபதிகள் அந்த ஸ்தானத்திலே இருக்கும்போது, அதாவது ஆட்சி பெறும்போது அது சிறந்த யோகமாக கொள்ளப்படுகின்றது. அதனால் புதன் 8இல் இருந்தாலும் கூட அது ஒரு வகை யோகம். கண்டங்கள், விபத்துக்கள் போன்ற விஷயங்கள் இருக்காது. அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். அதிர்ஷ்டமும் கூட சற்று உங்களுக்கு துணை புரியும். கல்வி பயிலக்கூடியவர்கள் மிக கடினமான உழைப்பை செய்து முழுமையான ஈடுபாட்டை கொண்டு மனத்தை அதிலே முழுமையாக ஈடுபடுத்தி மனக்கட்டுப்பாட்டை வரவைத்து கொண்டு தியானம் செய்து பிடித்த இஷ்ட தெய்வத்தை வணங்கி படிக்கும் பொழுது அது மனதிலே பதியும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கால நேரம் பார்க்காமல் கடமை உணர்வோடு உழைக்கும்போது பெயர் எடுக்க முடியும். சுயதொழில் செய்யக்கூடியவர் முடிந்த அளவிற்கு உழைப்பாளிகள், தொழிலாளிகள் இவர்கள் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளும்போது தொழில் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு ஆண்டு கோள்களிலே கேது சாதகமாக இருக்கின்றார். 12ஆம் இடத்தில் விரசனி, 10இலே குரு, 9இலே ராகு. இவையெல்லாம் சாதகமாக இல்லை என்றாலும் கூட, பொதுவாக 10இல் குரு இருந்தாலும் கூட கடமை உணர்வோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, கடுமையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல எண்ணம் கொண்டு, அதாவது கிடைக்கக்கூடிய பலனை மட்டும் எதிர்பாராமல் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நம்மால் எவ்வளவு சரியாக நடந்து கொள்ள முடியும். அதாவது ஒருவர் வியாபாரம் செய்கின்றார், லாப நோக்கு மட்டும் இல்லாமல் தரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மை நம்பி இந்த பொருளை ஒருவர் வாங்குகின்றார், அதனால் தரமான பொருளை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை கையாளும் போது 10இலே குரு இருந்தாலும் கூட நல்லது தான் நடக்கும். பொதுவாக 3ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். இதை தவிர்த்து ஏனைய ஆண்டுகோள்கள் உங்களுக்கு நேரடியாக நற்பலனை தரக்கூடிய அமைப்பில் கிடையாது. 3இல் கேது இருக்கும் பொழுது நல்ல ஒரு திறமை இருக்கும், ஆற்றல் இருக்கும், மதி யூகம் இருக்கும், மதி நுட்பம் சிறப்பாக இருக்கும். அனைத்தையும் சரியாக சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து எது சரி எது தவறு, நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பணிகளை எப்படி திட்டமிட வேண்டும் என்ற ஞானம் உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் பிழைத்து கொள்ளலாம். அடுத்து மாத கோள்களிலே 5ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். 5இல் சுக்கிரன் இருக்கும்போது கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க முடியும். கலை சம்பந்தப்பட்ட, விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் அதிலே சாதிக்க முடியும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். 7ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இருக்கின்றது, சூரியன், செவ்வாய், புதன். இதை மேலோட்டமாக பார்க்கும்போது, தனித்தனியாக பார்க்கும்போது இது தவறு, இது தோஷமாக கூட எடுத்துக்கொள்ளப்படும். 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் அதிகமான கிரகங்கள், அதுவும் இயற்கை அசுப கிரகங்கள் இருக்கின்றது, தோஷம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி. ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு எப்படி நன்மையை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம். அதனால் அவர் ராசியை பார்க்கும்போது பெருந்தன்மை, தயால குணம், அனைத்திலும் முதலிடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இவையெல்லாம் கிடைத்துவிடும். செவ்வாய் இவர் 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கலத்திர தோஷமாக, அங்காரக தோஷமாக கொள்ளப்படுகின்றது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய். அதனால் அவர் பார்க்கும்போது புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும், புண்ணியத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய வழி தெரியும், அதிலே நாட்டம் இருக்கும். அதன் பிறகு புதன் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். சூரியன் செவ்வாயோடு சேரும்போது இவர் அசுபராக மாறிவிடுகின்றார். அதனால் இது தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே உங்களுடைய ராசிக்கு புதன் 10 குடையவர், சூரியன் 9 குடையவர். சூரியனும் புதனும் சேரும்போது தர்ம கர்மாதிபத்திய யோகம் ஏற்படுகின்றது. அந்த 2 கிரகங்களும் யோகம் பெற்று ராசியை பார்க்கின்றது. நீங்களும் வளர்ந்து நன்மையடைந்து மகிழ்ச்சியாக இருந்து பிறருக்கும் உதவுவீர்கள், பொதுநல காரியமும் கூட செய்வீர்கள். மேலும் சூரியன் 9 குடையவர், செவ்வாய் 5 குடையவர். 2 திரிகோணஸ்தான அதிபதிகள் சேர்ந்து ராசியை பார்க்கின்றார்கள். இதையும் நன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் இப்போது திறம்பட செயல்படுவீர்கள். ஆசிரியரை மெச்சும்படி பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளிடத்திலே நற்பெயரை பெறுவீர்கள். கடுமையான உழைப்பாளி, சிறந்த சாமர்த்தியசாலி என்ற பெயரை பெறுவீர்கள். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் நேர்மையானவர், இந்த ஸ்தாபனம் சிறப்பானது, நம்பகத்தன்மையுடையது என்ற பெயரை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அதிர்ஷ்டமான நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. மகர ராசி அன்பர்களே, ஆண்டு கோள்களிலே குரு சனி சாதகமாக இருக்கின்றது. குரு ராசியை பார்ப்பது யோகம். சனி ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. மாத கோள்களிலே 4ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். சுக்கிரன் சுகாதிபதி என வர்ணிக்கப்படுவார். 4ஆம் இடம் சுகஸ்தானம் எனப்படும்.
சுகஸ்தானத்திலே சுகாதிபதி வீற்றிருக்கின்றார். அதனால் இப்போது மகிழ்ச்சியாக சுகவாசியாக நீங்கள் இருக்க முடியும். ஆனால் அந்த மகிழ்ச்சி சுகம் இது நல்ல வகையிலே இருக்க வேண்டும், நல்ல வழியிலே இருக்க வேண்டும். கேளிக்கை, வீண் பொழுதுபோக்கு, தீய பழக்கங்கள், சிற்றின்பம் இந்த நாட்டங்களை குறைத்து கொள்ள வேண்டும். வளர்ச்சி, முன்னேற்றம், சாதிப்பது, நற்பெயர் எடுப்பது, பொதுநல நோக்கம், விளையாட்டு, கலை சார்ந்த ஆர்வம் இதிலே எல்லாம் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இதிலே நாட்டம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதன் மூலமாக உங்கள் நல்ல வகையிலே நல்ல வழியிலே நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், சுகம் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே மாதக்கோள்கள் சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கின்றது. இயற்கை அசுப கிரகங்கள் 3, 6, 11ஆம் இடங்களிலே வலிமை பெறும், அதாவது நன்மையை செய்யும். அப்படியாக சூரியன், செவ்வாய் இரண்டும் இயற்கை அசுப கிரகங்களாக இருக்கின்றது. அதனால் நன்மையை செய்யும். 6ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் அந்த இடத்திலே இருப்பதனால் அவர் மூலமாகவும் நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் இந்த காலகட்டத்திலே கடன் பட்டவர்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளலாம். சுப நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம் போன்ற விஷயங்களை வைத்துக்கொண்டு கடன் தேவை என்றால் இந்த வாரத்திலே முயற்சி செய்யலாம். மேலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தான அதிபதி சூரியன் 6இல் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாதகஸ்தான அதிபதி செவ்வாய் 6இல் இருக்கின்றார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த வகையிலும் கூட இவை உங்களுக்கு நன்மையே செய்யும். கடன் பிரச்சனை தீரும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் விட்டு கொடுப்பார்கள் அல்லது விலகிச் செல்வார்கள் அல்லது நண்பர்களாக ஆகிவிடுவார்கள். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலனாக இருக்கின்றது. இந்த வாரத்தில் நீங்கள் கேளிக்கை, பொழுதுபோக்கு, சிற்றின்ப நாட்டங்கள் போன்றவற்றை குறைத்து கொண்டால் போதுமானது. நீங்கள் வளர்ச்சி பெறலாம். கல்வி பயிலக்கூடியவர்கள் கல்வி பயிலுவதற்காக கடன் வசதி கிடைப்பது அல்லது இடமாற்றம் செய்து வெளியூர், வெளிநாடு சென்று படிப்பது போன்ற விஷயங்களை இப்போது முயற்சிக்கலாம். இதை முயற்சிப்பவர்கள் அதை பெறுவீர்கள். இது தேவையானவர்கள் அது கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய உத்தியோகத்திலே தனித்திறமைகளை வெளிப்படுத்தலாம். உங்களை போன்று பணி செய்வதற்கு ஆள் கிடையாது என்ற அளவிற்கு நற்பெயரை எடுக்கலாம். சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் புதிய கடன்களை பெற்று அதிகமான மூலதனத்தை செய்து தொழிலை இப்போது விரிவுபடுத்தலாம். அதிகமான கடன் சுமையினால் நலிவு பெற்றவர்கள் இப்போது அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு, அதற்கு தேவையான உதவி கிடைக்க பெறுவீர்கள். இந்த வாரத்திலே அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, ஆண்டுகோள்களிலே ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். சாதகமான பலனை கொடுக்கும். பிறகு மாத கோள்களிலே சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். 3ஆம் இடத்தை ஒருவருடைய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, வெற்றி, சகோதரம் இதற்கு காரகத்துவமாக கூறுவோம். அந்த இடத்திலே சுக்கிரன் இருப்பதனால் உடன் பிறந்த சகோதரிகள் மீது அக்கறை எடுத்து கொள்வீர்கள். விடாமுயற்சி இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை செய்து முடித்து தீர வேண்டும் என்ற உறுதி உங்களிடத்திலே காணப்படும். பிறகு 5ஆம் இடத்திலே மாதக்கோள்களிலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்கின்றது. 7 கூடிய சூரியன் 5இல் இருக்கின்றார். 5ஆம் அதிபதி புதனோடு சேர்ந்து இருக்கின்றார். அதனால் நீங்கள் விரும்பியவாறு முக்கியமான விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக திருமண விஷயம். உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி அமைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தீர்களோ அப்படிப்பட்ட ஒரு துணை இப்போது அமையப்பெறும். மேலும் சூரியனும் புதனும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 5ஆம் இடம் ஒருவருடைய அறிவு ஸ்தானம் என்று கூறலாம். அந்த இடத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம், மதனகோபால யோகம் பெறும் பொழுது அறிவை விருத்தி செய்து கொள்ளலாம், அறிவை வளர்த்து கொள்ளலாம். கற்று உணர்ந்த, தெரிந்து கொண்ட, அனுபவப்பட்ட அறிவு, திறமை, தொழில் இவற்றை கொண்டு நீங்கள் முன்னேறலாம். அடுத்ததாக 5ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி, கேந்திரஸ்தான அதிபதி, திரிகோணஸ்தானத்தில் இருக்கின்றார். அதனாலும் கூட நன்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். இவற்றையெல்லாம் சாதகமான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அதே சமயத்தில் 5ஆம் இடத்திலே அசுப கிரகங்கள் சேர்ந்து இருப்பது, 3 கிரகங்கள் இருப்பது, அதனால் இப்போது நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் நிறைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பிலே புண்ணிய காரியங்களை செய்து பிள்ளைகளை சரியாக வழி நடத்தி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி காரியங்களை செய்யும்போது உணர்ச்சி பூர்வமாக ஈடுபடாமல் அறிவுபூர்வமாக ஈடுபடும் போது பலன்களை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை, வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். திறமையான நல்ல நீங்கள் முன்னேற வேண்டும் நினைக்கின்ற ஆசிரியர்கள் இப்போது உங்களுக்கு கிடைப்பார்கள். நல்ல குரு கிடைப்பார்.
உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அந்த பணியிலே கண்ணும் கருத்துமாக இருந்து பணிகளை செய்ய வேண்டும். பிறர் குறை காண முடியாத அளவிற்கு பணி செய்ய வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்க வேண்டியது அவசியம். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலே நீங்கள் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. மீனராசி அன்பர்களே, ஆண்டுகோள்களிலே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசியை பார்ப்பது யோகம். அடுத்ததாக ராகு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். 6இல் ராகு இருக்கும்போது கூட நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். மாதக்கோள்களிலே சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இப்போது சரியாகும். அடுத்ததாக 4ஆம் இடத்திலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்கள் இருக்கின்றது. 6 கூடிய சூரியன் 4ஆம் இடத்தில் தன்னுடைய வீட்டிற்கு 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். நீங்கள் பிறரை நம்பி கொடுத்த பணம் இப்போது திரும்ப கிடைக்கும். அதாவது கடன் கொடுத்து அது திரும்ப கிடைக்கவில்லையே என்று வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்திலே முயற்சிக்கலாம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். தன பாக்யாதிபதி, பூமி காரகன். அதனால் இப்போது உங்களுக்கு பணம் கிடைக்கப்பெற்று பாக்கியமும் இருந்து பூமி லாபம், காணி வாங்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். சிலருக்கு அந்த வாங்கிய இடத்திலே வீடு கட்ட தொடங்கக்கூடிய அமைப்பு கூட உண்டாகும். தொடங்கி பாதியில் நின்று போயிருந்தால் அந்த வேலையை இப்போது தொடர முடியும். 4இலே புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கின்றார்கள். முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய நிலையில் இருந்து இப்போது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும், வாழ்க்கையிலே ஒரு படி உயர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதனால் முன்னேற்றம் கல்வியிலே அடைவீர்கள். அதாவது உங்களுடைய தகுதிகளை வளர்த்து கொள்வீர்கள். வழக்கமாக நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண்களை விட அதிகம் பெற வேண்டும். எப்பொழுதும் படிப்பதை விட இன்னும் சிறப்பாக படிக்க வேண்டும். கல்வியிலே நமக்கு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்ற தீவிரமான முயற்சி உங்களிடத்திலே இருக்கும். உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள இப்போது பாடுபடுவீர்கள். கடுமையாக உழைப்பு செய்வீர்கள். நேரம் காலம் பாராமல் வேலை செய்வீர்கள். நல்ல பெயரை எடுக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் வேண்டியிருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். அதுவும் கூட எளிதாக கிடைக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் 2ஆம் இடத்திலே சுக்கிரன், 7இல் குரு இருந்து ராசியை பார்ப்பது, 4ஆம் இடத்திலே 3 கிரகங்கள் இருப்பது. அதனால் தொழிலை இப்போது நீங்கள் ஏற்றம் செய்ய வேண்டும். புதிய கூட்டாளிகளை சேர்த்து கொண்டு தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இது அதிகமாக இருக்கும். நல்ல கூட்டாளியும் உங்களுக்கு கிடைக்க பெறுவார். இந்த வாரத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 4. அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். இந்த வாரம் அனைவருக்கும் உயர்வு தரக்கூடிய உன்னதமான வாரமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். ಅನುಸರಣೆ BTM